MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. The Great KFC Festival. புதிய பீட்சா மீல் ஃபிளாட் 299 இல் சிக்கன் டாப்பிங் மட்டுமில்ல, பீட்சாவே சிக்கன் தான். விஜயனுடைய செய்தி தொடர்பாளர் போல சட்டமன்றத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி விஜய்க்காக குரல் கொடுத்தார். 1000 ரஜினிகாந்த் வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது என்றுதான் அதிமுக தொண்டர்கள் உறுதியோடு பயணித்தார். விஜய் அரசியலுக்கு வருகிறேன் என்கிற பொழுது விஜயை புறம் தள்ளிவிட்டு களம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆனதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை தவற விட்டு விட்டார். எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய கட்சி எங்க கூட கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னாரு. அப்பவும் தாவேக தரப்புல இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல. நம்ம எலன் மாஸ்க் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னாங்க அமெரிக்கால. அவர் சொல்லியிருப்பாரோ, அதிமுக தலைவர் சொல்றாருன்னா, நீங்கள் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அதிமுக 53 ஆண்டு கால கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்தை ஆண்ட கட்சி, அசைக்க முடியாத தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு திராவிட சக்தி, இதை விட பெரிய கட்சி இந்தியாவிலேயே இல்லை. தமிழகத்துக்கு தாம் தலைமையேற்று வழிநடத்தி இந்த இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது தன்னால் என்று தன்னம்பிக்கை இழந்து விட்டாரோ என்றுதான் தோணும். நீங்க ஆரம்பத்துல 4% தாங்க விஜய்க்கு வாக்கு என்று இருந்தது. அப்புறம் 7-8% என்று அந்த எதிர்வு எப்படி வந்தாலும் 10 தாண்ட மாட்டாருங்க என்று இருந்தது. அதிமுக தலைமை சரியா வழிநடத்த இருந்தா 10 எல்லாம் வாங்க முடியாதுங்க, 5-6 தானுங்க என்று அவர்களை கீழ் நோக்கி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னால ஏதோ தாவேகாவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக எடப்பாடி பழனிசாமி உருவெடுத்த மாதிரி. முதல்ல விஜய் லஞ்சம் ஊழலை பத்தி பேசுறதுன்னா தன் கூட இருக்கிறவங்களை திரும்பி பார்க்கணும். திராவிட சித்தாந்தம், நாங்களும் ஒரு திராவிட, எல்லாரும் என்ன அறிக்கை விடுறாங்கன்னு பார்க்கிறாங்க. இதுல இருந்து கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் 3 எடுத்து ஒன்ன விட்டு போட்டு கலந்து அதை அறிக்கையா விடுறாங்க. பேசுறவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி சொல்றாரு. அடுத்த தேர்தல் அதை பார்ப்பீங்கன்னு இவங்க ரவுடி ஆயிடுறாங்களா? சினிமால கூட உங்களை தோற்க விட மாட்டோம், அரசியல்ல தோற்க விட்டுருமா? சினிமா வேற, அரசியல் வேற. லெட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, எவ்வளவு பெரிய கொள்கை அறிவிப்பு, எவ்வளவு பெரிய சித்தாந்த அறிவிப்பு. இது வந்துட்டா தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டுல பாலாறு தேனாறு ஓடிடுமா? அவர் ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். கற்பனையில இருக்காருன்னு சொல்லுங்க. இந்த படத்துல நீங்க ஹெலிகாப்டர்ல இருந்து குதிக்கிறீங்க, பறந்து போய் 10 பேரை அடிக்கிறீங்க, கடைசியில நீங்க ஜெயிச்சிடுறீங்க. இது இந்த மாதிரியான அந்த கதை ஸ்கிரிப்ட்ல அவர் தன்னை அப்படியே ஸ்கிரிப்டா அவர் ஒன்றி போயிட்டாருன்றதான். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக அதிமுக முன்னாள் எம்பி KC பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த பொதுக்குழு நடைபெற்றது. ஒரு 14 நிமிஷம் விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு. பேசினதுல முழுக்க கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி இருந்தது அவருடைய பேச்சுக்கள் எல்லாம். வேற விஷயங்கள், அதாவது முக்கியமான விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணுவாரு, கேம்பெயின் பத்தி அனௌன்ஸ் பண்ணுவாரு, இல்லைன்னா கூட்டணி பத்தி அனௌன்ஸ் பண்ணுவாரு. நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனா பேச்சு முழுக்க கரூர் சம்பவத்தை தொடர்ந்தே இருந்துச்சு. இறுதியாக அவருடைய உரையை முடிக்கும் போது, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் ஆனதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல அவர் அதிமுகவை ரொம்ப இலகுவா எடை போடுறாரா அப்படி பார்க்கலாமா சார்? கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிமுகவோடு விஜய் கூட்டணி சேர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நேரடியாக மறைமுகமாக உணர்த்தினார். பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, நம்மை நோக்கி வருகிறார்கள் என்றார். உதயகுமார் அவர் நேரடியாக விஜய் எங்களோடு இணைய வேண்டும், அதுதான் அவருக்கு பாதுகாப்பு என்று சொன்னார். அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு போன்றவர்கள் எல்லாம் கருத்து தெரிவித்தார்கள். சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தையும் விஜயையும் குறை சொல்லி பேசியிருக்கலாம். கரூர் சம்பவத்திற்கு 2 பேருமே காரணம் என்று குற்றம் சொல்லி பேசியிருக்கலாம். ஆனால் முழுக்க விஜய்க்கு செய்தி தொடர்பாளர் போல, விஜயனுடைய செய்தி தொடர்பாளர் போல சட்டமன்றத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி விஜய்க்காக குரல் கொடுத்தார். அப்ப இது எல்லாமே விஜய் தன்னுடைய அரசியல் ஸ்ட்ரக்சர், தன்னுடைய அரசியல் நிலையை வளர்த்து கொண்டார். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கிற கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர், அந்த நிலையை தரம் தாழ்த்தி விட்டார். அதாவது இதற்கு முன்பு ரஜினிகாந்த் அரசியல்ல கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அதிமுக அதை பத்தி கண்டுக்கல. 1000 ரஜினிகாந்த் வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது என்றுதான் அதிமுக தொண்டர்கள் உறுதியோடு பயணித்தார். கமலஹாசன் அன்றைக்கும் யார் வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது. அப்ப விஜய் அரசியலுக்கு வருகிறேன் என்கிற பொழுது விஜயை புறம் தள்ளிவிட்டு களம்
திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆனதாக கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை தவற விட்டு விட்டார். ஒருவேளை பாஜகவோட கூட்டணி சேருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன எடுத்திருக்க, அதாவது நேரேட்டிவ் என்ன அவர் எடுத்திருக்கணும் மக்கள் மத்தியில. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி வாங்கிய வாக்குகள், அதிமுக கூட்டணி வாங்கிய வாக்குகள் இரண்டும் இணைகிற பொழுது நாங்கள் ஆட்சி அமைக்கிற பலத்தை தனித்து அதிமுக பெறும். இதுதான் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகள். நாடாளுமன்றத்தை விட சட்டமன்றத்தில் அதிமுக இன்னும் அதிக வாக்குகள் பெறும். 1000 விஜய் வந்தாலும் சரி, அது எங்களை பாதிக்காது, திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று அந்த இருதுருவ அரசியலை நழுவ விடாமல் கட்டமைத்து அவர் அதிமுகவை வழிநடத்தி இருக்கணும். இவர் விஜயை தாவேகாவை தோளில் சுமந்து அதிமுகவை இவர் பலகீனப்படுத்தி விட்டார். அடுத்து ஒரு தலைவர்கள் மட்டத்துல ஒரு தலைவர் என்பவர் அந்த இயக்கத்தில் இருக்கிற லட்சோப லட்சம் தொண்டர்களை, தமிழ்நாட்டு மக்களை வழி நடத்தக்கூடியவர். அந்த தொண்டர்களுக்கு சோறு ஊட்டு இருக்கிற பொழுது நாம் தான் இந்த முறை வென்று ஆட்சி அமைக்க போகிறோம் என்று அவர்களை உற்சாகப்படுத்தி களத்துல தீவிரமாக அவர்களை பணியாற்ற வைக்கணும். ஒரு இமேஜ், ஒரு மாஸ் அப்பீல், ஒரு நேரேட்டிவ், இதை அவர் செட் பண்ணணும். நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்ம தான் திமுகவுக்கு மாற்று என்று அந்த எதிர்க்கட்சி அரசியலை, கள அரசியலை வலிமைப்படுத்தி இருக்கணும். அதை இவர் தவற விட்டு விட்டார். என்டிஏ கூட்டணி என்ற பொழுது எல்லோருமே, தினகரன், ஓபிஎஸ் எல்லோருமே அதில் இணைந்து பயணிப்போம், குறைந்தபட்சம் கூட்டணியாகவாவது அங்கம் வகித்து இணைந்து பயணிப்போம் என்கிற கருத்தை சொன்னார். இவர் தான் இல்ல, நீக்கப்பட்டவர்கள் தான் என்று எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தினார். அதற்கு பிறகு அப்ப இல்லைன்னா நாங்க விஜயோட போறோம் என்பதாக அந்த களத்தை. சார், இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய கட்சி எங்க கூட கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னாரு. அப்பவும் தாவேக தரப்புல இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல. இவரு நம்ம எலன் மாஸ்க் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னாங்க அமெரிக்கால, அவர் சொல்லியிருப்பாரோ? இல்ல சார், அது தெரியல சார். அவர் மிகப்பெரிய பிரபலமான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவை மறைமுகமா சொன்னாரு. தாவேகாவை சொன்னாருன்னு சொல்றீங்களா? தாவேகா மறைமுகமா சொன்னாரு. ஒரு மிகப்பெரிய கட்சின்னு சொல்லி அதிமுக தலைவர் சொல்றாருன்னா, நீங்கள் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அதிமுக 53 ஆண்டு கால கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்தை ஆண்ட கட்சி, அசைக்க முடியாத தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு திராவிட சக்தி, இதை விட பெரிய கட்சி இந்தியாவிலேயே இல்லை தமிழகத்துக்கு என்ற நிலை. அப்ப இவர் முதல்ல அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களே தப்பு இல்ல சார். ஆரம்பத்துல அந்த ஒரு பிரபலமான கட்சி நம்ம கூட வரப்போகுது அப்படின்னாங்க. அப்பவும் தாவேக தரப்புல இருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லை. அதுக்கு பிறகு பிள்ளையார் சுழி போட்டுட்டாங்க அப்படின்னாங்க. கரூர் சம்பவத்துல ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருந்துச்சு. ஆனா இவ்வளவு நிலைப்பாட்டுக்கு பிறகும் இன்னைக்கு அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசுறாரு. அங்கேயுமே ஒரு இடத்துல கூட அதிமுக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பேசல. எங்களுடைய தலைமையின் கீழ் கூட்டணிக்கு வரவங்க வரலாம், இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு கடைசியா நிறைவேற்றி அந்த தீர்மானத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஒருவேளை அதிமுக பாஜக கூட கூட்டணியில இருக்கிறத அவரே பலவீனமா உணர்றதுனால விஜய் எதிர்பார்க்கிறாரா, இல்ல விஜய் கூட சேர்ந்தா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா? எடப்பாடி பழனிசாமி தான் தலைமையேற்று வழிநடத்தி இந்த இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது தன்னால் என்று தன்னம்பிக்கை இழந்து விட்டாரோ என்றுதான் தோணுது. அப்படி தன்னம்பிக்கை உள்ளவராக இருந்தால் அந்த களம் திமுகவுக்கு எதிராக அதிரணும். அது பாஜக கூட இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். 2016 தனித்து நின்று வென்ற கட்சி அதிமுக. அதனால பாஜக வச்சுக்கிறதுலையும் கூட தவறில்லை. இல்லாமல் இருந்தால் ஒரு சுமை இல்லை. அந்த சுமை இருந்தாலும் கூட ஒரு சுகமான சுமையாக அதை கருதி, ஏன்னா அதனால சில ஆதாயங்கள் இருக்குது. மத்தியில் ஆளுகிற அரசாங்கம் நம்மோடு, அதை ஆளுகிற கட்சி நம்மோடு பயணிக்கிற பொழுது கூட்டணியில, அதனால சில அனுகூலங்கள் இருக்கு. அதை பயன்படுத்தி கொண்டு மிக வேகமாக இன்றைக்கு அரசியல் களத்தை தன் பக்கம் திருப்பி இருக்க வேண்டும். அதற்கு இவர் தவறுகிறார். ஆனா ஒரு விதத்துல விஜய் நேற்றைய முடிவுக்கு அப்புறம் உதயகுமார் அமைதியா இருங்கன்னு சொல்றதாக தகவல். நேற்று எதுவும் பேசாது. ஆமா, இபிஎஸ் நேற்று அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்துல உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் கூட்டணி குறித்தோ அல்லது இந்த எது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மைக் டைசன் நேற்றிலிருந்து களம் இறக்கப்பட்டிருக்கிறார். யாரு மைக் டைசன்? சகோதரர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் இவ்வளவு நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த பாஜகவோட கூட்டணி என்ற பொழுது கொஞ்சம் அமைதி காத்தார்.
அவர் அமைதி காத்ததுனால ஜெயக்குமார் இவர் நம்ம உதயகுமார் வந்து அந்த இடத்தை பிடிக்க முயற்சி பண்ணார். இப்போ நேற்றிலிருந்து ஜெயக்குமார் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார். குறைஞ்சபட்சம் ஜெயக்குமார் வந்து உருட்டில் என்ன பேசுறாருன்னு புரியாதே ஒழிய, ஆனால் நெகட்டிவாக எதுவும் இருக்காது. கட்சிக்கு எதிராக அது எது வந்து போயிடாது. எவ்வளவு கடினமான சப்ஜெக்டா இருந்தாலும் ஒரு உருட்டி அதை அப்படியே நீக்கு போக்கா கொண்டு போயிடுவார், மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவார். அப்ப குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் வந்து இருக்கு. அது குறிப்பா அடுத்த ஒரு 100 நாட்கள் மிக கடினமான நாட்கள், மிக முக்கியமான நாட்கள். அந்த அதிமுக அதனுடைய கட்டமைப்பு அடுத்து ஆளப்போவது நாங்கள் தான் என்கிற அளவுல, மிகப்பெரிய அளவுல ஒரு வலிமையான கட்டமைப்பை, வலிமையான அந்த நேரேட்டிவ் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில உருவாக்கப்படணும். சரி, இப்போ விஜய் அவர்கள் அதிமுகவோட ஒருவேளை அதிமுக பாஜக அவங்களோட சேர்த்து கூட்டணி வச்சார் அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே முடிவுரை எழுதப்படும் அப்படின்னு ஒரு பக்க கருத்து இருக்கு. என்னத்தினால கருத்து அப்படி சொல்லுங்களேன், எதனால? ஒரு இல்ல சார், நான் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிருக்கேன் சார் கொஸ்டினை. இன்னொன்னு வந்து அவர் தனித்து நின்னாதான், நீங்க கேட்ட கேள்வி கேன்சர், அவர் தனித்து நின்னாதான் தாவேகாவுக்கான ஓட் பேங்க் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அவர் கூட்டணி நோக்கி போனாதான் சரியாக இருக்குமா, இல்ல தனித்து நின்று அவங்க தலைமையின் கீழே வரக்கூடிய அந்த சிறிய சிறிய கட்சிகள் வச்சு கூட்டணி அமைச்சு அவங்க போட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு களத்துல வெற்றி இருக்குமா? தாராளமா விஜய் தனித்து நிற்கட்டும், தன்னுடைய வாக்கு வங்கியை அவர் வந்து தெரிந்து கொள்ளட்டும், நிரூபிக்கட்டும். ஆனால் அதிமுக ஆளுகிற வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. அதிமுக கட்சி சரியான தலைமையில், சரியான பாதையில் வழி நடத்தப்படுகிற பொழுது ஆளுகிற வாய்ப்பை நிச்சயமாக பெறுகிற ஆற்றல் அதற்கு உண்டு, மக்கள் அங்கீகாரம் அதற்கு உண்டு. குறிப்பா இன்றைக்கு ஆளுகிற திமுக மீது கடும் அதிருப்தியில மக்கள் வந்து இருக்கிறாங்க, கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க. விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்பது திமுகவுக்கு செல்லுகிற வாக்குகளாகத்தான் இருக்கும். ஏன்னா திமுக பிரதானப்படுத்துகிற திட்டங்கள் என்ன? இந்த மகளிருக்கு பஸ், மகளிருக்கு உதவித்தொகை, அப்புறம் அந்த கல்லூரி மாணவிகளுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், இதை தவிர வேற ஏதாவது இருக்காமா? அந்த பெண்களை முன் வச்சு ஒரு சில வாக்குறுதிகளை முன்வைக்கிறாங்க. இவ்வளவுதானே செஞ்சிருக்கிறது, இந்த 3 தானே. இதை தவிர பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு, லஞ்சம் லாவண்யங்கள், கட்ட பஞ்சாயத்து, இது மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா பல விஷயங்களை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம வந்து பட்டியலிடலாம். அப்படி பட்டியலிடுகிற பொழுது அப்போ இந்த அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் அகற்றப்படுகிற போது ஆளுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கு தான் வரும். நம்மை திசை திருப்புவதற்காக, எதிர்க்கட்சி வாக்குகளை பிளவுபடுத்தி பலகீனப்படுத்துவதற்காக விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்து வர்றாங்க. அப்ப அதை இவர் சரியாக கையாளணும்னு சொல்றோம். அதாவது இந்த விஜய்க்கு இவ்வளவு பெரிய, நீங்க ஆரம்பத்துல 4% தாங்க விஜய்க்கு வாக்கு என்று இருந்தது, அப்புறம் 7-8% என்று அந்த எப்படி வந்தாலும் 10 தாண்ட மாட்டாருங்க என்று இருந்தது. அதிமுக தலைமை சரியா வழிநடத்த இருந்தா 10 எல்லாம் வாங்க முடியாதுங்க, 5-6 தானுங்க என்று அவர்களை கீழ் நோக்கி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னால ஏதோ தாவேகாவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக எடப்பாடி பழனிசாமி உருவெடுத்த மாதிரி யாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பார்ப்போம். லஞ்சம், ஊழல், விஜய் என்ன இதற்கு அப்பாற்பட்டவர்? அந்த விஜய் கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனா யாருங்க? என்ன நோக்கத்துக்காக வந்து ஒரு கள்ள லாட்டரியில தமிழ்நாட்டை சுரண்டுவதற்கு ஒரு ஏவப்பட்ட ஒரு நபர், இவ்வளவுதானே. வேற ஏதேனும் இது இருக்கா? அவருக்கு வந்து ஒரு அரசியல் தகுதிகள் இருக்கா? அப்ப எப்படி அந்த கட்சி? முதல்ல விஜய் லஞ்சம் ஊழலை பத்தி பேசுறதுன்னா தன் கூட இருக்கிறவங்கள திரும்பி பார்க்கணும், ஒன்று. அடுத்தது, சித்தாந்தத்துல அவருக்கு ஏதேனும் தெளிவு இருக்கா? ஒரு திராவிட சித்தாந்தம், நாங்களும் ஒரு திராவிட, எல்லாரும் என்ன அறிக்கை விடுறாங்கன்னு பார்க்கிறாங்க. இதுல இருந்து கொஞ்சம், அதுல இருந்து கொஞ்சம், 3 எடுத்து ஒன்ன பிட்டு போட்டு கலந்து அதை அறிக்கையா வந்து விடுறாங்க. இப்ப நேத்து அந்த 14-15 தீர்மானம் போட்டாங்க இல்லையா, அவ்வளவும் படிச்சு பாருங்க. திமுகவோ அதிமுகவோ அல்லது நாம் தமிழரோ சொல்லாத விஷயங்கள், இந்த விஷயத்த விஜய் கையில் எடுத்திருக்காருங்க. பிரமாதமா இருக்குதுங்க. ஒரு இருக்கிற பிரச்சனையை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம்ல சார்? சித்தாந்த ரீதியா சொல்றேன், சித்தாந்த ரீதியாவும் சரி. அந்த கட்சிக்கு என்ன கட்டமைப்பு இருக்கு? ஏதேனும் வந்து ஒரு பெரிய அளவுல அவர் வந்து அதுல பேசுற இந்த சூழ்நிலையில தான் நடந்தது
இதுதான் இந்த இடத்துல தான் அது வந்து தவறு நடந்துருச்சு. பேசுறவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி சொல்றாரு. அடுத்த தேர்தல் அதை பார்ப்பீங்கன்னு இவங்க ரவுடி ஆயிடுறாங்களா, அடுத்த தேர்தல் அதை பார்ப்போம் என்றால் இதெல்லாம் வந்து சினிமால கூட அது அப்படிதான் பார்க்கணுமா? ஒரு நாங்க அடுத்த தேர்தலில் வந்து அதெல்லாம் நாங்க சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம்ல சார். அப்படி அவர் பாசிட்டிவா பேசுன மாதிரி வந்து அவர் எனக்கு பேசின ஆக்ரோஷமா பேசினது அப்படி வெளிப்படுத்தும். அடுத்து சினிமால கூட உங்களை தோற்க விட மாட்டோம், அரசியல்ல தோற்க விட்டுருவோம். அப்படி சினிமா வேற, அரசியல் வேற. சினிமாவில் வந்து ப்ரீ ரிட்டன் ஸ்கிரிப்ட், அரசியல் வந்து அப்படி இல்லை. எல்லோரும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் கம்பேர் பண்றாங்க. எம்ஜிஆர் வந்து சினிமா நடிகராக அரசியலுக்கு வரல. அவர் ஆரம்ப 1952 இருந்து திமுகவில் பயணித்தார் 20 ஆண்டு காலம். 72ல திமுகலேயே அவர் வந்து கட்சியினுடைய பொருளாளர், ஒரு பிரச்சார முகமாக இருந்தார். 67, 71 தேர்தலில் பிரச்சார முகமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். அடுத்து 72 ஒரு முழு நேர அரசியல்வாதியாக அவர் உருவெடுத்தார். விஜய்க்கு இதுல எந்த ஒரு வரலாறும் இல்ல. 14 நிமிடங்கள் அப்படிங்கும்போது ஒரு துக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. அதனால அந்த துக்கம் சம்பந்தமான நிகழ்வை மட்டும் பேசிட்டு போயிருக்காரு. துக்கத்தை பத்தி என்ன பேசினார் சொல்லுங்க சார். அந்த கரூர் சம்பவம் எதனால் அவர் முழுக்க அந்த 14 நிமிஷமும் கரூரை பத்தி தான் பேசியிருக்கிறாரு. இந்த அவர் வந்து கேம்பெயின் போகும்போது அவங்க கேட்கிற இடத்த கொடுக்க மாட்டேன்றாங்க, நெரிசலான இடத்த தான் கொடுக்குறாங்க, கையை இவ்வளவுதான் தூக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான தொடர்ந்து அவர் பேசின 14 நிமிஷமும் கரூர் சம்பவம் பத்தி மட்டும் தான் பேசியிருக்கிறாரு. கரூர் சம்பவத்துக்கு விஜயும் ஒரு காரணம். 8:45 மணிக்கு நாமக்கல் வர்றேன்னு சொல்லிட்டு 8:45 மணிக்கு சென்னையில இருந்து கிளம்ப வைத்தது யார்? இவர் இங்க யாராவது கட்டி வச்சுட்டாங்களா? இந்த படத்துல, சினிமா படத்துல வர்ற மாதிரி வந்து அந்த கட்டி வச்சிருந்த கயிறுகளை எல்லாம் அறுத்துட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சா? குறைந்தபட்சம் அந்த விளக்கம் இல்ல அப்படிங்கிறது அதிருப்தியாக. அப்ப அவர் வந்து அந்த டயத்துக்கு வர வேண்டியது அவருடைய கடமை தான் இல்லையா? போலீஸ்காரங்க போக சொன்னாங்க, நான் போயிட்டேன். இது என்ன சினிமாவா? சினிமா டைரக்டர் வந்து என்ன இந்த ஆங்கிள் நின்று இப்படி குதிக்க சொன்னாரு, நான் குதிச்சேன் அப்படிங்கிறதுக்கு. சரி, இது அரசியலுங்க, கள அரசியல். களத்துல நீங்க முடிவு எடுக்கணும். உங்களை நம்பி உங்களை பார்க்கறதுக்காக அங்க வந்திருக்கிறாங்க. அவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்களது கடமை. ஒருவேளை அவர் அன்னைக்கு களத்துக்கு வந்திருந்தாலும் அன்னைக்கு சூழ்நிலை சரியா இருந்திருக்குமா சார்? பல தரப்புல இருந்து அவர் அங்கிருந்து கிளம்புனது சரி அப்படிங்கிற ஒரு பார்வை. ஒருவேளை இவர் முதலமைச்சரா வந்தாருன்னா சூழ்நிலை சரியா இருக்குமா? அவர் தான் கிளம்பிட்டாரு. தாவேக்கு ஆதரவாளர்களே அங்க விடலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. அதெல்லாம் தமிழ் அரசியல் களம் என்பது இப்ப இவ்வளவு போராட்டம் நடத்துறாங்க, எல்லாரும் வாங்க வந்து சுகமா போராட்டம் நடத்துங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க. சார், அப்போ இது போன்ற அரசியல் அழுத்தங்களை சமாளிக்கிற விஷயத்துல தாவேக்கா திணறுதா? இப்பதான் வந்திருக்காங்க, அதனால ஒரு திணறல் இருக்குதானே செய்யும். என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட அப்ப என்ன செய்யணும்? எடப்பாடி பழனிசாமி, நீங்க ஓரமா போய் விளையாடுங்கப்பா, களம் எங்களுக்கும் திமுகவுக்குமானது. நீங்க களத்துல இந்த தேர்தலில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இன்னும் 1-2 தேர்தலுக்கு பிறகு களத்துக்குள்ள வாங்க என்று கடுமையாக நம்ம அரசியல் களத்தை நோக்கி போகணும். இல்ல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பாயிலரா தான் உள்ள வரணும்னு நினைக்கிறாரே ஒழிய ஆட்சி அமைப்பதற்கு வருவதாக தோன்றல. சரி, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல இப்பவே திமுக வந்து மக்களுடைய இந்த முடிவை நாங்க ஏற்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு இறுதியாக உரையை முடிக்கும் போது விஜய் அவர்கள் பேசுறாரு. எவ்வளவு பெரிய கொள்கை அறிவிப்பு பாருங்க, எவ்வளவு பெரிய கொள்கை அறிவிப்பு. இது லெட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, எவ்வளவு பெரிய கொள்கை அறிவிப்பு, எவ்வளவு பெரிய சித்தாந்த அறிவிப்பு. இது வந்துட்டா தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டுல பாலாறு தேனாறு ஓடிருமா? சார், அது அவர் ஒரு கான்பிடென்ட்ல இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம்ல. கற்பனையில இருக்காருன்னு சொல்லுங்க. கான்பிடென்ட், அதாவது நம்பிக்கை என்பது வேற, கற்பனை என்பது வேற. இது விஜய் இருப்பது கற்பனையில். ஒரு பட கதை சொல்லுவாங்க இல்லையா, இந்த படத்துல நீங்க ஹெலிகாப்டர்ல இருந்து குதிக்கிறீங்க, பறந்து போய் 10 பேரை அடிக்கிறீங்க, கடைசியில நீங்க ஜெயிச்சிடுறீங்க. இது இந்த மாதிரியான அந்த கதை இல்ல, ஒரு ஸ்கிரிப்ட்ல அவர் தன்னை அப்படியே ஸ்கிரிப்டா அவர் ஒன்றி போயிட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ விஜய் அவர்கள் 234 சட்டமன்ற தொகுதியிலையும் ஆட்கள் நிறுத்துறாரு. ஏன்னா அவங்க தனித்து தான் நிக்க போறேன், தான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன கட்சிகள் இருந்தா கூட இப்போ 234 தொகுதிகளையும் ஆட்கள் நிறுத்தணும். கண்டிப்பாக அரசியல் அழுத்தங்கள் இருக்கும். திமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி இருக்கு, அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி இருக்குது. அந்த அரசியல் அழுத்தங்களை விஜய் எதிர்கொள்வாரா? பாதி இடங்கள்ல அந்த வேட்பாளர்கள் ஒன்னா திமுகவுக்கு ஆதரவாக சென்று விடுவார்கள், இல்லைன்னா திமுகவும் அதிமுகவும் வலிமையாக களத்தில் இறங்குற பொழுது இவர்களால பூத்துக்குள்ள கூட வர முடியாது.
பூத் ஏஜென்ட் கூட அந்த இடத்துல வந்து உட்கார முடியாது. விஜய் வந்து கற்பனை அரசியலில் இருந்து நிஜ வாழ்க்கைக்கு அவர் வந்து வரணும். இது சினிமா படம் அல்ல. ஹவுஸ்ஃபுல்லா 100 நாள் ஓடணும், கலெக்ஷன் இவ்வளவு வரணும் என்பதற்கு கலா அரசியலுக்கு வந்து வரணும். கண்டிப்பா சார். நன்றி சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. The Great KFC Festival புதிய பீட்சா மீல் flat 299 இல் சிக்கன் டாப்பிங் மட்டுமில்ல, பீட்சாவே சிக்கன் தான்.